Taste the Daily. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை நாளான இன்று அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஏரி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தொடர்ந்து ஏற்காடு படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். கோவை ஒடையகுளத்தில் இருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்தின் டிஜிட்டல் பெயர் பலகையில் பெங்களூர் என ஒலித்து இயக்கப்பட்டதால் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற பயணிகள் சற்று குழப்பமடைந்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறை முழுவதும் சீர்கெட்டு விட்டதாக சாடிய மக்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் தினந்தோறும் இன்னலுக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் மார்கழி மாத பாவை நோன்பு விழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. பாவை நோன்பின் 6ஆம் நாளையொட்டி ஒலிக்கப்பட்ட பாசுரத்திற்கு ஏற்ப புள்ளரையன் சிறப்பு திருக்கோலத்தில் காட்சியளித்தார். இதனை திரளான பக்தர்கள் பக்தி சிரத்தையுடன் கண்டு ரசித்தனர். வார விடுமுறையை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வார விடுமுறை நாட்களில் அதிக வாகனங்கள் கடந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி ஏராளமான வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதிக்கு வந்ததால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து ஊர்ந்து சென்றதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். போதிய போக்குவரத்து காவலர்கள் இல்லாததே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூரில் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர் சாகசம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. பல்லடம் தாராபுரம் செல்லும் பிரதான சாலையில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்து ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றார். இதுபோன்ற இளைஞர்களால் சாலைகளில் பயணிக்கவே அச்சமாக உள்ளதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் அச்சுறுத்தலாக வாகனங்களை இயக்குபவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆபத்தான முறையில் நடைபெறும் அட்வென்ச்சர் சவாரிகளை தடை செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் பசுமையான காடுகளையும் குழு சூழலையும் காற்றுக்கு விருந்தான நீர்வீழ்ச்சிகளையும் மேக மூட்டங்களையும் காண நாள்தோறும் பலர் வருகின்றனர். அவர்களுக்கு ஏற்ப பல சுற்றுலா தலங்கள் இருப்பினும் புதிய அனுபவத்தை விரும்பி பலரும் ஆபத்தை உணராமல் மன்னவனூர், கூக்கல், குண்டுப்பட்டி என முறையான சாலை இல்லாத பகுதிகளில் சாகச பயணம் மேற்கொள்கின்றனர். இது பற்றி புகார் அளித்தும் விடியாத நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். சுருளி அருவி, கைலாசநாதர் கோயில் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வந்து புனித நீராடிவிட்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் விடுமுறை நாளான இன்று அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் முதல்வர் மருத்துவ முகாமில் கூட்டத்தை காட்டுவதற்காக குப்பை எள்ளும் வாகனங்களில் ஆட்கள் அழைத்து வரப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முதல்வர் மருத்துவ முகாமிற்கு குப்பைகளை அகற்றும் சிறிய வாகனத்தில் ஆபத்தான முறையில் பெண்கள் அமர்ந்தபடி பயணம் செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பொதுக்கூட்டம், நிகழ்ச்சி, முகாம் என அனைத்துக்கும் காசு கொடுத்து விடியாத திமுகவினர் மக்களை ஆபத்தான முறையில் அழைத்து வந்து உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் குவிக்கப்பட்டுள்ள இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. எம்ஜிஆர் நகர் அருகே சாலை ஓரங்களில் குவிக்கப்பட்டுள்ள இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு கண் எரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் கண்ணாடி பாட்டில்கள் வெடித்து சாலை முழுவதும் பரவி உள்ளதால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்தனர். விடியாத அரசின் பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகள் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் கிளாம்பாக்கத்தில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அதிகாரிகள் தங்களை தரக்குறைவாக நடத்துவதை கண்டித்தும் செவிலியர்கள் 2வது நாளாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அராஜகத்தால் செவிலியர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் வாய்க்காலை அரைகுறையாக தூர்வாரும் விடியாத அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. காமராஜர் பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக முறையாக பராமரிக்கப்படாததால் கழிவுநீர் வாய்க்காலாக மாறியுள்ளது. இதையடுத்து 2 கிலோமீட்டர் தூரமுள்ள அந்த வாய்க்காலை முறையாக அளந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாய்க்காலை தூர்வார மக்கள் வலியுறுத்தினர். விடியாத நிர்வாகமோ வழக்கம் போல் தான் தோன்றித்தனமாக குப்பைகள், முச்செடிகளை மட்டும் அகற்றுவதால் கழிவுநீர் அப்படியே தேங்கி கொசு உற்பத்தி, துர்நாற்றம், நோய் பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் சாடுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். பிரகாசபுரத்தைச் சேர்ந்த அந்தோணி பீட்டர் என்பவர் பணி நிமித்தமாக நசரேத்தில் இருந்து சென்றுள்ளார். TKC நகர் சந்திப்பில் சாலையில் திரும்ப முயன்ற போது பின்னால் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் வேகமாக வந்த இருசக்கர வாகனம் அந்தோணி பீட்டர் மீது திடீரென மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயத்துடன் மீட்கப்பட்ட கல்லூரி மாணவர்களில் நார்மன் ஜோஷ்வா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மற்ற 2 மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 470 ரூபாய் தொழில் வரி கட்டுவதற்கு 17,000 ரூபாய் வசூல் செய்த தீயசக்தி திமுக அரசிற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. பிடாரிக்காடு கிராமத்தில் சிதம்பரம் என்பவர் நடத்தி வரும் ஜவுளி கடைக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முறையாக அனுமதி பெற்று தொழில் வரி ரசீது செலுத்த 17,000 ரூபாய் ஆகும் என கூறி பஞ்சாயத்து கிளார்க் ஒருவர் சிதம்பரத்திடம் பணம் பெற்றுள்ளார். இந்நிலையில் அவருக்கு வெறும் 470 ரூபாய்க்கான தொழில் வரி ரசீது தரப்பட்டுள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க அவர் கோரிய நிலையில் திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளிடம் லஞ்ச லாவணியம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆமாண்ணே 17,000 கட்டுங்கண்ணே, உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொன்னார். சரிண்ணே, நான் 1 வாரம் போட்டு பண்ணி தரேன்னு சொன்னேன். அதன்படி கொண்டு 5ஆம் தேதி 5/12 கொண்டு 17,000 பணம் கொடுத்தேன். நாளைக்கு உங்களுக்கு ரைஸ் வந்து சொன்னார். ஆனால் நாளைக்கு போகும்போது ஒரு ஆஃபீஸில் இல்லை. அடுத்து 9-10 நாள் வரைக்கும் அதை மெனக்கெட்டு ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கிறதில்ல, அடுத்து ஆன்சர் பண்ணுறதில்ல, அவரையும் பார்க்க முடியலை. திருநெல்வேலி மாவட்டம் சாந்தி நகரில் அடிப்படை வசதிகளை செய்து தராத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் பேனர் வைத்துள்ளனர். சாந்தி நகர் காவலர் குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் சாலைகள் சிதிலமடைந்து சேரும் சகதியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளதாகவும் பாதாள சாக்கடை குழாய் பதிக்கும் பணிகளில் பாறைகளை மிஷின் கொண்டு உடைக்கும் போது வீடுகள் குலுங்குவதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த மக்கள் விடியாத திமுக அரசு கிடப்பில் உள்ள அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு சிஎம் வந்திருக்காங்க. சிஎம் வந்திருக்கனால எல்லா பணிகளும் ரொம்ப துரிதமாக வேலை நடக்கு. ரோடு வேலை அது எல்லாமே நடக்கு. ஆனால் இங்கே டேமேஜ் ஆன மக்கள் குடியிருப்பு பகுதியில் அது சரியாக சீர் செய்யணும்னு மாநகராட்சி செய்கிறது கிடையாது. மாநகராட்சியில் அந்த படிகள்லாம் உடஞ்சி டேமேஜ் ஆகி விழுந்துகிட்டு இருக்கு. அதான் நாங்கள் கோரிக்கை பல மனுக்கள் கொடுத்துட்டோம். இப்போ எல்லா பக்கம் பேனர்லாம் வச்சிருந்தாலுமே அதையும் சரி பண்ணலை. காம்பவுண்டு சோறு போட்டு தரேன்னு சொன்னாங்க. அந்த பாலரங்காடியை சுற்றி காம்பவுண்டு சோறு செஞ்சு கூட்டம் அலைமோதியது.